மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள திருமலை நாயக்கர் மகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கரால் 17வது நூற்றாண்டின் போது, அதாவது 1636ஆம் ஆண்டில் திருமலை நாயக்கர் அரண்மனை கட்டப்பட்டது. இப்போது திருமலை நாயக்கர் மஹால் என அழைக்கப்படுது. பிறகு 1872ஆம் ஆண்டில் இந்த அரண்மனையை புதுப்பித்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கு கீழே வந்துடுது. திருமலை நாயக்கர் மஹால் இந்தோ சரசனி பாணி என அழைக்கப்படும் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்ட இந்த அரண்மனை 58 அடி உயரம் கொண்டது. 248 பிரம்மாண்டமான பெரிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கூரையில் விஷ்ணு மற்றும் சிவன் பற்றிய புராண காட்சிகள் ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. அந்த காலத்தில் இந்த அரண்மனை 2 முக்கிய பகுதிகளை கொண்டதாக அமைந்திருந்தது. ஒன்று சொர்க்க விலாசம், இன்னொன்று அரங்க விலாசம். சொர்க்க விலாசம் மன்னரின் வசிப்பிடமாகவும், அரங்க விலாசம் அவரது தம்பியான முத்தியாலு நாயக்கரின் வசிப்பிடமாகவும் இருந்தது. இந்த அரண்மனை தொகுதியில் இசை மண்டபம், நாடக சாலை, பல்லக்கு சாலை, ஆயுத சாலை, வழிபாட்டிடம், வேறு அரசு குடும்பத்தினருக்கும் பணியாளர்களுக்குமான வசிப்பிடங்கள், அந்தப்புறம், பூங்காங்கள், தடாகங்கள் போன்ற பல்வேறு பகுதிகள் அடங்கியிருந்தன.